Welcome to Permanent Advice YouTube channel. Every market is very interesting. இது வந்து இந்த சார்ட் பார்த்தா ஓகே 24 advances 26 declines. This is like ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அன்பிலீவபிள் கேம் இது. ஸோ இந்த மாதிரி வரும் ஒரு நாள்லாம் பண்ணுவாங்க, ஒரு நாள் கை விட்டுருவாங்க. அது என்றைக்குன்னு தெரில, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஓவர் டியூ ஃபார் சம் கரெக்ஷன். பட் டேட்டா வந்து என்னன்னு பார்க்கலாம். நான் ஈவினிங் டேட்டா பார்த்து இன்றைக்கி ஐ டவுட் ஐ வில் பி ஏபிள் டு போஸ்ட் அ வீடியோ. டுமாரோ ஐ மே போஸ்ட் வீடியோ லேட் பிகாஸ் ஐ எம் ட்ராவலிங் டுமாரோ and I am not available this evening. I am going out, so I am but I won't be able to access my mobile also till 8 o'clock. I'll see if I come back by 8:39. I'll check and I'll post a video next week, Nifty next week, depending on what time I'm back. But if I come late, I won't be able to do it. So it's very interesting, and so with this kind of price movement, I think 13,470 is now the நேற்று வந்து 13,440 சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு 30 பாயிண்ட் மேலே ஏற்றிக்கலாம். நம்ம 13,470 கீழே தான் வீக்னஸ்ஸு. as far as possible try my best to prompt some levels to alert that this is a weakness, and it works for me. This level works for me 70% of the time. 30% of the time does not work, but it works, and since I'm started sharing, we'll know it's working or not. Okay, so that's what it is. So 13,470 is the level, and so 13,470 here. Okay, that's okay. Does not matter. 13,470 is the level. So we'll go to the regular review. So 64,000 crores is a good number. FII 2259, DII minus 2275, FII without பயப்படுறீங்க, DII without பயப்பட மாட்டேன்றீங்க. அதுதான் ஓகே. 1000 ப்ராட் மார்க்கெட் இஸ் குட். இன்றைக்கி மார்னிங்கே ப்ராட் மார்க்கெட் நல்லா தான் இருந்தது. ப்ராட் மார்க்கெட் இஸ் குட் அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நிஃப்டி நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. வேறு யாரும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, ஸ்மால் கேப் 0.9%. ஓகே, மிட் கேப் ஸ்மால் 9%. ஸோ அந்த மாதிரி it is not looking இது வந்து something is okay. Anyway, like we'll cross the bridge when it comes. So anyway, we are going to track the sell signal. There is no sell signal as of now for Nifty. So Monday வந்து maybe we'll see. Generally நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு ஃபஸ்ட்டு 10 டேஸுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்டு கொஞ்சம் மாறுது, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன ட்ரெண்டு மாறுதான் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓஎன்ஜிசி எல்லாம் ஆல் செத்து போன கவுண்டர்லாம் அவங்க 5% ஆஃப் NTPC கெயில். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இவங்களாம் வந்து லாஸ்ட் ஆல் டைம் ஹையே கிட்டே இல்லை. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இப்போ தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு ஸோ கரெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு இவங்க தான் பெருசாக அடிப்பாங்க. ஸோ அதனால் இப்போ டோன்ட் கெட் ட்ராப்ட் இன்டு திஸ் ஆல் திஸ் கவுண்டர்ஸ். ஸ்டிக் டு குவாலிட்டி. லாஸ்ட் லெக்கில் ஓடுற கவுண்டர் நம்பாதீங்க, அதுதான் தலையிலே போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க் ப்ராஃபிட் புக்கிங் இப்போ ஆக்சிஸ் பேங்க் விற்றுட்டு ஓஎன்ஜிசி கெயில் வாங்குறாங்கன்னு பார்த்துக்கிங்களேன், புரியுதுங்களா? ஸோ டிஐ என்ன வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. டிஐ ஆர் செல்லிங் ஆக்சிஸ் பேங்க் டிவிஸில் இல்லை விற்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் யார் வாங்குறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இன் டிஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு இன்றைக்கே தோணுது. ஸோ டிஐ செல் 2,272 crores வந்து லார்ஜ் கேப் தான் விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த கெயினை டாப் கெயினில் வாங்காதீங்க. இன்றைக்கி மேலே தூக்கி வச்சு விற்கிறாங்கனாக்கா ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் திருப்பி கண்டிப்பாக வாங்குவோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே போகும்போது ஹெச்ஆர் மோட்டர் இவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் வந்து எஸ் பேங்க் வந்து ஒரு -4.5%, ஸ்டில் புலிஷ். த பெஸ்ட் பெனி ஸ்டாக் ஐடியா ஜேபி பவர் அப் 20%. தயவுசெய்து இதெல்லாம் போட்டிங்கன்னா இதில் நீங்கள் போடுறதுக்கு போது ஏதாவது கோயில் உண்டிலையோ இல்லை ஏதோ சர்ச்சிலையோ இல்லை ஒரு மாஸ்க்குக்கோ இல்லை ஏதோ சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் ஜேபி பவரில் பவரே கிடையாது, சொல்ல முடியாது. நம்ம சொல்லிட்டோம், அது பறந்தாலும் பறக்கலாம். பட் தெர் இஸ் நோ குவாலிட்டி. இந்த மாதிரி நம்ம ஓகே 10ல் 1 போகும், பட் 20ல் 1 மேலே போகும், பட் நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த பிஎன்பி இஸ் அப், செயில் இஸ் அப். செயில் வந்து வால்யூம் பாருங்கள், 8 crores வால்யூம்.
சேல் மேலே போகிறதுக்கு. இது 8 கோடிலாம் கிறிஸ்டல் ஆச்சுன்னா டெய்லி அப்பர் சர்க்கியூட் அடிக்கும். ஜிடிஎல் இன்ஃப்ரா, என்டிபிசி 6 கோடி பண்ணி 5%. ஸோ வேல்யூவில் பார்க்கலாம் நம்ம. ரிலையன்ஸ் 1999.40. ஓகே, ஸோ ரிலையன்ஸும் வீக்காக இருக்குது. யூபிஎல் கொஞ்சம் ரெக்கவரி பார்த்துருக்கேன் அன்றைக்கி. ஸோ யூபிஎல் லுக்ஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இது யூபிஎல் ஓகே. ஸோ யூபிஐ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இது பார்த்தாலே கேட்டு பாருங்கள். யூபிஐ வாங்கலாமா? எப்போ வாங்கலாம்? வெரி சிம்பிள். RSI 46 எப்போ வாங்கலாம்? RSI 50 மேலே க்ளோஸ் பண்ணால் வாங்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? ஸோ RSI 50 இங்கே போகிறீங்க. RSI 50 மேலே க்ளோஸ் பண்ணால் நீங்கள் வாங்கலாம். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஐ தாட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அதான் இது மாதிரி ஸ்டாக் இறங்குற ஸ்டாக் எங்கே வாங்கலாம்னு நீங்கள் யோசிச்சிங்க. இது மாதிரி RSI கீழே போய்ட்டு 50 மேலே வந்தால் தைரியமாக வாங்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் மறந்துடாதீங்க. ட்ரேடிங் பிளே தான் அது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளே இல்லை. இட்ஸ் அன் எஜுகேஷனல் வீடியோ. ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு மார்க்கெட் மேலே. ஓகே, ஸோ டாப் வேல்யூவில் வந்து ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து இப்போ ஐடிசி மேலே போக ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட் இறங்கும் தெரியல. ICICI பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ONGC 5% அப். ஓகே, ஸோ நம்ம ONGC நம்ம ஒன்றே ஒன்று பார்த்தேன். என்னால் முடியல, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். நான் தெரியல, பார்த்து தான் சொல்கிறேன். லெட்ஸ் லுக் அட் ONGC. இதுலேயே பார்க்கலாம் நீங்கள் ONGC. ஓகே, இதில் ஈஸியாக ஃபார் மீ. ஓகே, ONGC நான் ஏன் சொல்கிறேன்னா, ஐ எம் டாக்கிங் அபவுட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே லுக் அட் இயர்லி சார்ட். இந்த ஹை எங்கிட்ட 2014 போட்ட ஹை 314 இப்போ எங்கே இருக்குது பாருங்கள். மார்க்கெட்டே புது ஹை போயிடுச்சு. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டாக் இஸ் வெரி வீக் கம்பேர்ட் டு த மார்க்கெட். ஸோ தி ஸ்டோரி இஸ் ஓவர். இஃப் யூ பை திஸ் யூ வில் நெவர் மேக் மணி. யூ வில் மேக் மணி பை ட்ரேடிங், பட் ஐ டோன்ட் நோ. பட் இது மாதிரி சொல்கிறது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி சொல்கிறது யூ வில் நெவர் மேக் மணி. ஐ கான்ட் மேக் மதர்வுட் ஸ்டேட்மெண்ட், தப்பு தான். பட் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். இஸ் நாட் அவர் ஸ்டாக். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி ஐ திங்க் NTPC அதே தான் நினைக்கிறேன். NTPC. ஸோ லெட்ஸ் லுக் அட் இயர்லி சார்ட். பாருங்கள், 2008 242. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எங்கேயுமே போகல. ஸோ அதான் NTPCலாம் வந்து நீங்கள் ப்ளீஸ் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதுக்கு பதில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் போட்டாலே திருப்பி படித்தா இங்கேயே விற்று முடிச்சிட்டாங்க. இங்கே வந்து என்ன சொல்லி வச்சுருப்பாங்கன்னா, NTPC இஸ் த லார்ஜஸ்ட் பவர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆஃப் த கவர்மெண்ட்னு சொல்லி, அது வந்து இவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொல்லி எல்லாரும் வாங்கி விற்றுட்ருப்பாங்க. ஸோ NTPC இஸ் நாட் அவர் ஸ்டாக். திஸ் இஸ் நாட் அவர் ஸ்டாக். ஸோ லெட் மீ ஷோ யூ சேல் ஆல்சோ. ஃபினிஷ் ஆகுதுன்னா ஒரே அடியாக அந்த கதை முடிச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சொல்ல வேணாம். சேல் ஸ்டீல் அத்தாரிட்டி. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி இயர்லி சார்ட் பாருங்கள், 280. அங்கே வாங்கினவங்களாம் எப்போ ஊருக்கு போய் சேர்றது? 55 ரூபா. ஸோ திஸ் இஸ் நாட் பிகாஸ் மெயின்லி தேர் ஆர் வெரி குட் கம்பெனிஸ், வெரி லார்ஜ் கேப். ஓகே, ஸோ அதனால தான் ஸோ NTPC, சேல் அண்ட் ONGC. ஸோ அது 3 பற்றியும் பேசியாச்சு. ஸோ அதுதான் என்னுடைய டேக் அவே. ஸோ இப்போ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஐ ஹேவ் டு சே திஸ். டேரெக்டாக சொல்லிட்டு இருந்தேன், பட் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்து சொல்ல டைம் கிடச்சிது. ஏன்னா நிறைய பேசுறதுக்கு இல்லை இந்த கவுண்டர்ஸில். ஸோ இன்ஃபி ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, ஐ திங்க் டெக் இஸ் ஆல்சோ லுக்கிங் லைக் கரெக்ஷன் நினைக்கிறேன், தெரியல. ஓகே, நவ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஆட்டோ 0.13, 0.36. ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப். FMCG மேலே போயிருக்கு. ஸோ ITC FMCGயில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மீடியா 0.76, மெட்டல் 1.06. PSU பேங்க்கும் மேலே போயிருக்கு. நம்ம இதில் பார்த்தோம் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ ரியாலிட்டியும் மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஐ திங்க் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர் பாட். இன்றைக்கி RSI ஓகே, நிஃப்டி RSI பார்த்துலாம் இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு கேனல்லாம்
சி ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஹை போடும்போது அந்த லோ பிரேக் போனால் அதுவே ட்ரெண்ட் ரிவர்சல் தான். ஸோ இது வந்து இது இங்கே ஒரு டோஜி, இங்கே ஒரு டோஜி அண்ட் கோயிங் அப், இங்கே ஒரு டோஜி கோயிங் அப், இங்கே ஒரு டோஜி கோயிங் அப், இதெல்லாம் ட்ராப்பு. ஞாபகம் somebody's the big boys are moving the markets, please understand, okay, they are moving the markets and trying to trap us, so be very very careful. அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி போட்டாலே கீழே விழணும், பட் விழ மாட்டேங்குதுன்னா அர்த்தம். இந்த மாதிரி டோஜி போட்டு மேலே போயிட்டே இருந்தேன்னா ஸ்டாக் வந்தால் வெரி ஸ்ட்ராங் குட் ஸ்டாக்னா வேறு கதை. பட் மார்க்கெட்டே மேலே போகுதுனாக்கா இட்ஸ் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அண்ட் தட் இஸ் த டேக் அவே ஃபார் த டே. ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் அண்ட் தேங்க்யூ. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.